சமையலறை. டெய்லி சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணியிருக்குங்க. ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கிருங்க கை விடாமல். இது கேரமெல்ஸ் தயார் பண்ணுறதுக்குங்க. இது நல்லா கை விடாமல் கிளறிக்கே இருந்தீங்கன்னாக்கா கலர் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கே இருங்க. டெய்லி சமையல் அறையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நேரம் நல்லா மாறும். இதே கேரமெல்ஸுங்க. இப்போ நம்ம சர்க்கரை எடுத்த கப்புலேயே ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் அடுப்பை சிம்லேயே வச்சு அது நல்லா கிண்டி விடும், கீழே ஒட்டிக்கிறோம். அதனால் நல்லா கிளறிக்கே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. டூட்டி பூட்டி 3 கலர் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கோங்க. நீங்கள் உலர் திராட்சை 2 கலர் எடுத்துருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அதை ஒரு 1/2 மணி நேரம் இதுலேயே அப்படியே ஊறணுங்க. இது இப்போ அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப்பு ஜீனி எடுத்துருக்கேங்க. ஒரு சின்னதாக 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க. ரெண்டு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணுங்க. இதை நல்லா கலந்துக்கே இருங்க. நம்ம எந்த பொருள் வெளியில் போய் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தயார் பண்ணுறோம். குழந்தைங்க கேக்குன்னு கேட்டவுடனே நம்ம வீட்டில் அந்த பொருள் எல்லாமே இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இது முட்டை, மைதா மாவு எல்லாமே இருக்கும். 10 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க. இதை இப்போ இதை நல்லா அடித்தாச்சுங்க. இந்த முட்டை நம்ம அடித்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்தாச்சு. இப்போ இதோட மைதா மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேங்க. பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு. இது நெய் நான் உருக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 50 ml இருக்கும். இதோடு சேர்த்துக்கேன். உங்களுக்கு பட்டர் இருந்தால் கூட உருக்கி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கட்டிலாம் நல்லா கலந்து விடணுங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு கூட போட்டுக்கலாங்க. இதோட இது மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இது புதுசாக பண்ணுறவங்க கூட பண்ணலாங்க. இது குக்கரில் தண்ணி வச்சு தான் நான் இதில் இப்போ பண்ண போகிறேன். அதனால் ஈஸியாக யார் புதுசாக பண்ணுறவங்களும் பண்ணலாங்க. இதை
இப்போ மாவு தயாராகிடுச்சு. இப்போ பாதாம் முந்திரியை நான் பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது அப்படியே போட்டிங்கன்னா மாவுக்குள்ளே போட்டோம்னா கீழே நின்றுக்கணும். அதனால் இந்த மாதிரி கலந்தோம்னா எல்லா பக்கமும் இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறது. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் இந்த கேரமல் தயார் பண்ணோம்னா அந்த பழம் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. உலர் திராட்சை, டூட்டி புட்டி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுதாங்க இந்த கேக்குக்கு கலர் கொடுக்குறது. இப்போ எல்லாத்தையும் இதோட சேர்த்தாச்சு. இப்போ அந்த முந்திரி பாதாம் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மெதுவாக நல்லா கலந்துக்கலாங்க. இது சேர்க்க விட்டு ரொம்ப நேரம் கலக்க வேணாங்க. 1 நிமிஷம் கலந்தாலே போதும். கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நான் கேக் மோல்டு இல்லை. உங்கள்கிட்ட கேக் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நான் எல்லா பக்கம் பரப்பி இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிறேங்க. அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு தூவியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ கேக் ஊற்றுறதுக்கு பாத்திரம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மாவு அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவை சேர்த்தாச்சு. ஒரு 2 வட்டம் நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வெளியேறும். அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக்கு நல்லா வராதுங்க. அதனால தான் தட்டுறது. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒரு அரை செம்பு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிக்க விட்டு அந்த ஸ்டாண்டு மேலே இந்த இப்போ நம்ம ஊற்றி வச்ச கேக்கு மாவை தூக்கி உள்ளே வச்சிடலாங்க. குக்கர் மூடியில் கேஸ்கட் இல்லாமல் இருக்குது. அப்படியே தான் போடுறேன். விசில் எதுவும் மாட்ட வேண்டாங்க. அடுப்பு இந்த அளவு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. ஒரு 30 நிமிஷம் அதுக்கு மேலே பாருங்கள். வெந்துருச்சுனா இல்லைன்னா வேகாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியால் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஒட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ கேக் தயாராகிடுச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஆற விட்டு எடுக்கணுங்க. இப்போ ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தியால் ஓரங்களை எடுத்து விட்டுலாங்க. எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு கேக் அந்த தட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டினாலே வந்துடுங்க. கேக்கு ஒட்டாது. நம்ம மாவு இது போட்டிருக்கோம்ல அதனால் ஒட்டாது. பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு மாவு போட்ட மாதிரி இந்த கலருங்க. பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா இன்னும் கலரு நல்லா தெரியுங்க. சூப்பரான ப்ளம் கேக் தயாராகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம டூட்டி புட்டி இந்த பழங்கள்லாம் நிறையா இருக்க வாசி நல்லா உதிரி இருக்க மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். சொலையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வீட்டில் அடிக்கடி உங்களை செய்ய சொல்லுவாங்க. கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே வராதுங்க. ஒரு கப்பு மைதா இருந்தால் போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.